நீங்க இந்த 2003லேருந்து 2013 வரைக்கும் இருக்கிற இந்த 10 இயர்ஸ்ல சூர்யா சார் நடிச்சிருக்க மூவிஸ் பாத்தீங்கன்னா காக்க காக்க பிதாமகன், பேரழகன், ஆயுத எழுத்து, கஜினி, சில்லுனூறு காதல், வேல், வாரணமாயிரம், அயன், ஆதவன், சிங்கம், ஃபுல் டாப்ல இருந்திருக்காரு மனுஷன். அப்படியே கேவி ஆனந்த் சார் நீங்க பாத்தீங்கன்னா டைரக்ஷன் ஃபேஸ் அப்பதான் என்ட்ராரு. நமக்கு வந்ததுதான் அயன், கோ, மாற்றான், இதெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கிரேட்டஸ்ட் ஃபேஸ்ல வந்த அந்த கிரேட்டஸ்ட் ஃபிலிம் அயன். அதை தான் இப்ப நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். இதுலேருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த பாட்டு வெரி ஃபேமஸ் அண்ட் கேவி ஆனந்த் சார் இதுக்கு அவருக்கு ஒரு சிக்னேச்சர் இருக்குது, அதுக்கும் நான் வரேன். இது வந்து வெற்றி தேட்டரில் பார்த்தோம் அந்த 2009 டைம்ஸில். பயங்கர ஃப்ரெண்ட்ஸி அண்ட் இந்த தேட்டரில் வந்தோடனே அந்த மூட் செட் பண்ணிடுச்சு. இது நீ பார்த்தனா நான் ஜஸ்ட் கேவி ஆனந்த் சார் ஃபிலிம்ஸை ஸ்டடி பண்ணிட்டு இருக்கும் போது கோ படத்தில் இதே மாதிரி ஸ்டார்டிங்கில் ஓப்பனிங் கிரெடிட்ஸ்க்கு ஒரு சாங் வருது. எல்லா மீடியா எல்லா ஃபோட்டோகிராஃப்ஸும் வரும். ஸோ இதை பார்த்தோன்னே நம்ம எந்த படம் பார்க்க போகிறோம், எதுக்காக உள்ளே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். இதே மாதிரி நம்ம அநேகன் மூவி பார்த்தோன்னா அந்த அநேகன் மூவிலையும் எந்த ஊரில் நடக்க போகுது, எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும், ஓப்பனிங் கிரெடிட்ஸ் வரும். ஸோ லைக் தீமை முன்னாடியே செட் பண்ணி எக்ஸாக்ட்லி. ஸோ அதான் இப்போ நம்ம ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சரில் வந்து தீம், ஸ்டேட்டர், ஜெனர், அந்த மூட்லாம் சொல்லணும். ஸோ அதே மாதிரி இங்கே இந்த சூப்பர் நோவா சாங்கோட ஆரம்பிச்சாச்சு. இது இந்த ஸ்டாண்டர்டானாவே இந்த பாட்டு இன்னும் செம்ம ஹிட்டு. ஹாரிஸ் சார் இந்த படத்தில் வந்து டாப், எல்லாருமே டாப். ஆக்சுவலி எல்லாரோட பீக்ஸ் இந்த படம். நாங்க போன வீடியோலயே சொல்லியிருப்போம் அண்ட் ஃபில்ம் மேக்கிங் விஸ்காம்ல சொல்லி கொடுத்ததான் 3 விஷயம் ஒரு மூவில இருக்கணும்: எஜுகேஷன், என்டர்டெயின்மெண்ட் அண்ட் பர்சுவேஷன். ஸோ அது பண்ணாதான் ஆஸ் அ கிரியேட்டர் உங்களால அந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ண முடியும், மக்களுக்கும் அந்த ப்ராடக்ட் பிடிக்கும். ஸோ அந்த 3ம் கேவி ஆனந்த் சார் படத்துல பயங்கரமா இருக்கும். இது வந்து சங்கர் சாரோட சிவாஜில ஒர்க் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் அவரோட டைரக்ஷன் ஃபேஸ் ஆரம்பிச்சது. அதனால இவங்க 2 பேர் மூவிலையும் அந்த சிமிலாரிட்டிஸ் நீங்க அவ்வளவு பார்க்கலாம். இந்த படத்துல எதெல்லாம் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் சொல்றாங்கன்னா, ஒரு ஸ்மக்லிங் அப்படின்ற ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டா ஃபர்ஸ்ட் சிடி ஏர்போர்ட்ல இருந்து எப்படி வெளில வருது, அப்புறம் டைமண்ட் எப்படி ஸ்மகிள் பண்றாங்க, எக்ஸாக்ட்லி. அதுக்கப்புறம் கோல்ட் பிளேட்ஸ் எப்படி அந்த பிரெட் கார்கோல ஸ்மகிள் பண்றாங்க. அதுக்கப்புறம் காங்கோல போய் எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஒரு டைமண்ட், ஆமா, அந்த பணத்தோட ஒரு ஹாஃப் வச்சு வாங்குறாங்க. சோ இந்த மாதிரி நமக்கு தெரியாத ஒரு வேர்ல்டுக்குள்ள நம்மள கூட்டு போறாங்க. இதே தான் நீங்க கோல பார்த்திருந்தாலும் அந்த பிரஸ்ல இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லுவாரு. சோ இதுல நமக்கு என்டர்டெயின்மெண்ட் கிடைக்குது, எஜுகேஷன் கிடைக்குது, பர்சுவேஷன் ஆகி நம்ம படம் பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இதே தான் கேவி ஆனந்த் சார் அண்ட் சங்கர் சார் இவங்க 2 பேருமே அவங்க எல்லா மூவிலையும் பண்ணியிருக்காங்க. சிவாஜி மூவிலே எடுத்துக்கிட்டா ஒரு எஜுகேஷனலிஸ்ட், அரசியல், அப்புறம் ஹவாலா எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது, அந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி சீன்குள்ள போய் நமக்கு தெரியாத அந்த ஒரு அண்டர் வேர்ல்ட்ல இருக்கிற விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. முதல் ஒன்ல பாலிடிக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, பேக் எண்ட்ல எப்படி பேசுறாங்க, இட்ஸ் த சேம் கைண்ட் ஆஃப் திங். அது ரொம்பவே கஷ்டமான பிரில்லியண்டான ஒரு விஷயம். அது பேரை கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. அண்ட் நம்ம வந்து ஆல்ரெடி பேசின மாதிரி சிவாஜி படத்துக்கும் இந்த படத்துக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குன்னு சொன்னோம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ், ரெண்டுமே ஏவிஎம் ப்ரொடக்ஷன். அதுக்கப்புறமா கேவி ஆனந்த் சார் சிவாஜி படத்துல சினிமாட்டோகிராஃபர், பட் இங்க அவர் வந்து டைரக்டர். அதுக்கப்புறம் வந்து ஆண்டனி சார், அவர் வந்து எடிட்டர் அண்ட் ஆல்சோ மேக்கப் ஆர்டிஸ்ட். பானு மேம், அவங்க வரைக்கும் எல்லாருமே அதே க்ரூவை அப்படி ரீட்டைன் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க as much as possible. அண்ட் இவங்க யூஸ் பண்ற டெக்னிக்ஸ்லாம் பார்த்தா நம்ம வந்து சிவாஜி படத்துல வந்து இந்த எடிட்டிங் பார்க்கும்போது ரேம்ப் பார்த்துருப்போம். 2 டைலாக் நடுவில் இருக்கிற டியூரேஷனை கம்மி பண்ணணும், பட் ஆனால் ஜம்ப் கட் ஆகிடும் அப்படியே பண்ணா. பட் அதுக்காக ஆண்டனி சார் ரேம்ப் பண்ணியிருப்பாரு. அதை வந்து இந்த படத்தில் நிறைய பார்க்கலாம். அண்ட் இந்த சீனில் பார்த்தா நம்மளுக்கு தெரியும், ஒரே ஷாட்டு, ஒரு டைலாக் பேசிட்டாரு, அடுத்த டைலாக் உடனே வரணும், அதுக்காக ஒரு ரேம்ப். இது வந்து அந்த ஸ்டைல் டெக்னிக் அப்படியே ஃபாலோ ஆகிட்டே இருக்கு. ஆண்டனி சார் மூவிஸ்ல ஃபாலோ ஆகிட்டே இருக்கு. நிறைய பேர் வேற மூவிஸும் சிவாஜி வீடியோல கமெண்ட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபிளாஷ் கட் மாதிரி எக்ஸ்போஷர் அப்படியே ஏத்தி அடுத்த யோசிக்கிற மாதிரி கட் பண்ற ட்ரான்சிஷன்ஸ் அங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும், பிகாஸ் ஆஃப் த சேம் டீம். ஆமா ஆமா. அண்ட் கிராஷ் ஜூம் இருக்கு, ஆஃப் கோர்ஸ் கேவி ஆனந்த் சாரோட ஸ்டைல். அதுவே நம்ம பார்த்தோம் போன தடவை ஷார்ட்ஸ்ல யாரோ சொன்னாங்க அது டாரண்டினோ தான் கண்டுபிடிச்சாரு. ஸோ தட்ஸ் ஃபார் அ டிஃப்ரெண்ட் வீடியோ. யா, ஸோ அது மாதிரி நிறைய சிமிலாரிட்டிஸ் இங்க நமக்கு வந்துகிட்டே இருக்கு. அண்ட் முக்கியமா நம்ம பேச வேண்டியது வந்து இந்த ஐகானிக் பார்க்கோர் சேஸ் சீன். இது வந்து வந்த புதுசுல டிவில எவ்வளவு போட்டாங்க, அந்த வால்ல திரும்பி போறது எவ்வளவு தடவை நம்ம டிவில பார்த்திருப்போம். இது நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் வேற லெவல் ரியல் ஸ்டண்ட். இதுக்கு நம்ம பிடிஎஸ் இருக்கு. நம்ம பிடிஎஸ் பார்த்தா இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். பிடிஎஸ்ல பார்த்தா ஒரு செஸ்ட் பேட் வச்சிருக்காரு, பட் ஆனால் படத்தில் ஆக்சுவலி இல்லை. பிடிஎஸ்லேயே இப்போ அடுத்த ஷாட்டில் அவர் ஜம்ப் பண்ணும்போது கூட செஸ்ட் பேட் இருக்காரு. ஸோ எனக்கு அவர் வந்து எதுக்கு அதை வச்சிருக்காங்க அப்படின்னு புரியல. ப்ராக்டிஸ்க்காக இருக்கும். மரத்தை போயிட்டு இடிக்கும் போது நெஞ்சு இடிக்கிறதுக்காக வச்சிருக்காங்க. இல்லை, பட் படத்துலையும் இல்லை, பிடிஎஸ்லேயே அடுத்த ஷாட்டில் இருக்காது, ரியல் டேக்கில் கூட இருக்காது. வேற லெவலில் இருக்கு பாருங்க, ரியல் ஸ்டண்ட் இருக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இது பார்க்கறதுக்கு. அண்ட் இந்த சீனில் நீங்கள் பாருங்கள்,
அவர் ஓடி வந்து ஸ்லைட் ஆகி விழுவார். அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அடுத்த ஷாட் என்னன்னு சொல்லிட்டு. ஆனா ஷூட்ல எப்படி இருந்திருக்கு பாருங்க. கட். ஏன்னா நம்ம சிவாஜி வீடியோல பேசியிருப்போம், அவங்க வந்து ஃபிலிம் கேமரால எடுக்கிறாங்க. அந்த கேமரால அவ்வளோ கரெக்டாக என்ன ஷாட்டுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் எடுக்கிறாங்க. இப்போ ரீசென்ட்லி நம்ம சிவாஜி வீடியோவில் பேசினதுக்கு அப்புறம் இது கொஞ்சம் எல்லா இடத்துலையும் பேசப்படுது, எப்பயுமே பேசப்பட்டு இருக்கு. பட் ஷார்ட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாம் 6 மில்லியன் 10 மில்லியன் யூஸ் பண்ண உடனே சில செலிபிரிட்டிஸ் கூட கேட்குறாங்க, எல்லாருமே பேசுறாங்க. KSR சார் திருப்பியும் பேசினாரு அதை பற்றி. அண்ட் இப்போ நானி சாரும் சரிபோதா சனிவாரம் வீடியோவில் பேசியிருப்பாரு. You used to see the film in your head and you used to take exactly the shots you saw or you need. Now when they're shooting from all angles, we don't know which take is going to be used. And we can't really sustain the energy throughout for all 5 different angles for all the 5 different shots. So இங்க எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி லாங் ஆங்கிள் ஒரு ட்ரோன் ஷாட் மாதிரி எடுக்கிறாங்க. அதுக்கு அவர் ஓடி வந்து உட்கார்ந்தா போதும். கரெக்ட். ஸ்லைடிங் ஒரு ஷாட், அதுக்கப்புறம் ஹிட்டிங் ஒரு ஷாட். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது செம்ம பிளானிங் வேணும். ஏன்னா அவ்வளோ ஷாட்ஸ் எடுக்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான் பிளான் பண்ணி பண்ணணும். அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் எடிட்டிங் பத்தி பேசும்போது எடிட்டர் பண்ற இன்னொரு முக்கியமான வேலை டெலிட்டிங் ரிப்பீட் இன்ஃபோஸ். அது இங்க எப்படி இருக்கும் பாருங்களேன். யார நம்பர்னே தெரியல தாசனா. இப்படி பண்ணிட்டான். ஆமா தாசனா யார நம்பர்னே சிட்டி இப்படி பண்ணிட்டான். இப்போ எடிட்டர் என்ன பண்ணுவாரு? போட்டலாம் லொடுக்கு கூப்பிட்டா டேய் அவ்வளவுதான். எடிட்டர் முன்னாடி ரிப்பீட் இன்ஃபோ வரக்கூடாது. அந்த மாதிரி தான் அது ஸ்க்ரீன் பிளே ரைட்டர்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு சீன்ல 2 தடவை அதை சொல்லவே கூடாது. ஸோ அதுதான் இங்கே நடந்திருக்கு. அண்ட் இந்த மூவிஸ் சிவாஜி, அயன் அண்ட் இவங்க எடிட்டிங் மாஸ்டர் மைண்ட் பின்னாடி எப்படிலாம் என்னெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றத எங்கள் எடிட்டிங் மாஸ்டர் கிளாஸில் நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ சொல்கிறதுக்கு அது மட்டும் காரணம் கிடையாது. செப்டம்பர் 5th இந்த டீச்சர்ஸ் டே அன்னைக்கு ஆல்ரெடி எங்கள் கோர்ஸ் ஆஃபரில் போயிட்டு இருக்கு. இதை நாங்கள் இதுக்கும் மேலே 30% ஆஃபர் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறோம். ஸோ இந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இந்த ஆஃபர் அவைல் பண்ணலாம். கீழே தெரியுற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நீங்கள் ஃப்ரீ எபிசோட் பார்க்கலாம். அண்ட் அந்த டே செப்டம்பர் 5th டீச்சர்ஸ் டே அண்ட் ஆல்சோ கோட் படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த நாளைக்கு நீங்கள் போயிட்டு கோர்ஸை வாங்கிங்கன்னா 30% டிஸ்கவுண்ட்டில் யூ கேன் என்ரோல். ஸோ ஹாப்பி லேர்னிங் கைஸ். பயங்கரமாக கற்றுக்கோங்க. உள்ள நெருப்பமா இருக்குண்ணா, சேட்டம்ல மாட்டினா தெரியும்ல. முக்கியமாக நான் பேசணும்னு நினைக்கிற விஷயம் வந்து தி ஆர்ட் ஆஃப் ஓப்பனிங் அ மூவி. ஸோ அந்த ஒரு விஷயம் நான் நோட் பண்ணது கேவி ஆனந்த் சார் படத்தில் பயங்கரமாக இருந்தது. அட்லீஸ்ட் இன் அ ஃபியூ அப்போ தான் டைரக்ஷன் ஃபேஸில் ஆரம்பிக்கிற அந்த சில மூவிஸில் பயங்கரமாக இருந்தது. ஸோ ஒரு மூவியை எப்படிலாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா ஒரு ப்ராடர் சென்ஸில் 3 வகை இருக்குது. ஒன்று வந்து வில்லனை இன்ட்ரடியூஸ் பண்ணி ஆரம்பிக்கிற மூவிஸ். ஸோ நம்ம அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா தனி ஒருவன் எப்படி சித்தார்த் அபிமன்யு கேரக்டர்லேருந்து வருது, அப்புறம் டார்க் நைட்டில் எப்படி ஜோக்கர்லேருந்து ஆரம்பிக்குது, அப்புறம் மாஸ்டரில் எப்படி பவானிலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துருப்போம். வில்லன் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஹீரோ வருவாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு ஆப்போசிட் ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு படத்தை ஆரம்பிப்பாங்க. நமக்கு சிவாஜியே வச்சுக்கலாம். எப்படி தலைவர் வந்து ஜெயிலுக்கு போனார், ஏர்போர்ட்லேருந்து வந்தார், அந்த விஷயங்கள். அதுக்கப்புறம் துப்பாக்கியில் எப்படி ஸ்டார்டிங் எடுத்தோடனே அந்த பாட்டு குட்டி புலி ஹீரோ இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு வருவாங்க. அண்ட் இப்போ ரிலீஸ் ஆன சரிபோதா சனிவாரம் பார்த்தா கூட சின்ன வயசுல அந்த ஹீரோ ஏன் இந்த மாதிரிலாம் ஆனான்னு சொல்லிட்டு ஹீரோஸ் ஜேர்னி வரும். நெக்ஸ்ட் 3வது வந்து கேட்டலிஸ்ட் வச்சு பண்ற ஓப்பனிங் சீன்ஸ் இருக்கு. பேசிக்கலி அந்த படத்தோட மெயின் கோர் இஷ்யூ எது, அந்த படம் நடக்கிறதுக்கான காரணமா இருக்கோ அந்த ஒரு மையக்கருவை வச்சு ஆரம்பிக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் 2 நீங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குப்பை விடுறது, லஞ்சா வாங்குறது, கடிக்கிறது, பார்க்கிங் டாக்ஸ் இதெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஹீரோ வில்லன் ஸ்பெசிஃபிக்கா வருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வேலாயுதம் பார்க்கலாம். வேலாயுதம்ல அந்த பொண்ணுங்களை கடத்தி அது இதுன்னு பண்ணதுக்கு அப்புறம் வேலாயுதம் வந்து இவங்க பேர் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவே 20-25th மினிட்டுக்கு அப்புறம் தான் வருவார். கரெக்ட். ஸோ அதெல்லாம் வந்து கேட்டலிஸ்ட். அண்ட் கன்னத்தில் முத்தமிட்டால் கூட ஃபார் டு சம் எக்ஸ்டென்ட் சொல்லலாம். ஃபுல்லா தீமேட்டிக்லி கரெக்ட் ஆயிடும். ஈழம்ல ஆரம்பிக்கும். ஸோ அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அதுலேருந்து ஆரம்பிச்சு தான் படம். அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து எங்க வளருதுன்றது டிஃப்ரெண்ட் கதை. இட்ஸ் ஸ்டார்டிங் வித் கேட்டலிஸ்ட். கரெக்ட். ஸோ இந்த மாதிரி 3 வகைகள் இருக்கு. இதுல பெரும்பாலுமா டேரக்டர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, இல்ல சில ஒன்னு யூஸ் பண்ணுவாங்க. பட் கேவி ஆனந்த் சார் படத்துல நீங்க பாத்தீங்கன்னா நான் நோட் பண்ண வரைக்கும் அவர் வந்து கிட்டத்தட்ட இந்த 3த்தையுமே யூஸ் பண்றாரு அவரோட ஓப்பனிங் சீன்ல. அவரோட படத்தோட ஃபர்ஸ்ட் 8 மினிட்ஸ் நீங்க அப்படியே எடுத்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வரப்போற எல்லாருமே இன்ட்ரடியூஸ் ஆயிட்டாங்க. எல்லாமே ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சிச்சு, ஜேர்னா தெரிஞ்சிச்சு, தீம் தெரிஞ்சிச்சு, எவ்ரிதிங் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட். இப்போ நம்ம அயன்ல அப்படியே நம்ம பார்ப்போம் பாருங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சீக்வன்ஸ் உங்களுக்கே தெரியும் இதுல யாரெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம மெயின் ப்ரொட்டாகனிஸ்ட் தேவா, தாசனை இவங்க 2 பேருமே இன்ட்ரடியூஸ் ஆயிடுறாங்க. ஸ்பீக்கிங் ஆஃப் தாசனை, நம்ம அப்பவே தாசனாக்கு ஒரு தனி கதை வேணும், இல்ல ஒரு வெப் சீரிஸ் வேணும் சொல்லிட்டு பயங்கரமா இருக்கும், செம்மையா இருக்கும். என்னடா சும்மா அவன நொச்சுன்னு குத்தின்னு போல ரத்தம் வர எடுத்தியா ஒரே சொல்லுது. ஸோ அதை சம்ஹவ் நம்ம நடந்தா சூப்பரா இருக்கும்.
கேவி ஆனந்த் சார் நம்ம கூட இல்லை, கான் டூ சூன். நம்ம கலைக்கே ஒரு இழப்பு. நம்ம போன வீடியோவில் சொல்லியிருப்போம். அண்ட் கேவி ஆனந்த் சாரோட ஒரு ரிலேட்டிவும் மெசேஜ் பண்ணியிருந்தாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எஸ், அது நம்ம ஒரு கம்யூனிட்டியாக சேர்ந்து பண்ணுற ஒரு விஷயம் தான். ஓகே, கமிங் பேக். அதுதான் ஓப்பனிங் சீன்ல தேவா தாஸ் அண்ணன், அதுக்கப்புறம் கஸ்டம்ஸ் ஆஃபீஸரும் இன்ட்ரடியூஸ்டு. இந்த இடத்துல வந்து கமலேஷோட ஆள் வந்து கமலேஷுக்கு ஃபோன் பண்றான். ஸோ வில்லனும் இன்ட்ரடியூஸ்டு. இந்த சிடி தட்டு எங்க போகுது, இப்போ கருணாஸ் சாரோட கேரக்டர் இன்ட்ரடியூஸ்டு, இவங்களோட குடோன் இன்ட்ரடியூஸ்டு. ஸோ இந்த இடத்துல நெக்ஸ்ட் சீன் நம்ம பார்த்தோம்னா போலீஸ் ப்ரொடியூசர் சண்டை போடுறாரு, சிட்டி வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. இப்போ ஓப்பனிங் சீன் எதுக்காக நம்ம பண்ணுவோம்? அந்த வேர்ல்டு எஸ்டாப்ளிஷ் பண்ண, கேரக்டர்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ண, அந்த கேரக்டர்ஸ் அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன, எப்படி படம் போகுது, எக்ஸ்போசிஷன் சொல்லிட்டு பேசிக்கலி சொல்லுவோம்ல, அது எல்லாமே ஒரு ஃபன்னான வேலை, ஒரு ஸ்மக்லிங் வேலை. எல்லாருமே இன்ட்ரடியூஸ் ஆயிட்டாங்க. டீம் ஜெனர் பார்ட்லயும் வந்து எல்லாமே. சோ ஃபர்ஸ்ட் 8 minutes 9 minutes செட். இனிமே நீங்க படம் உட்காந்து ஜாலியா பார்த்தா போதும். இங்க வந்து நம்ம ஸ்கிரீன் பிளே ரைட்டர்ஸ் ஆர் ஸ்கிரீன் பிளே விஷயங்கள் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அதுல ஒரு ரூல் சொல்லுவாங்க, என்டர் லேட் எக்ஸிட் ஏர்லி. சோ அதாவது என்னன்னா, ஒரு ஸ்கிரீன் பிளே ஒரு சீன்ல ஆல்ரெடி ஒன்று நடந்துகிட்டு இருக்கும். அப்ப நம்ம பார்ப்போம் அவங்க அது எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்க, கார்ல ஏறி இந்த இடத்துக்கு வந்தாங்களாம் காமிக்க மாட்டோம். அட் த சேம் டைம் பேசி முடிச்சுட்டு சரி வீட்டுக்கு போறேன், என்ன லஞ்ச் அப்படிலாம் கேட்க மாட்டேன், பேசுறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும். கரெக்ட். ஸோ அதுதான் என்டர் லேட் எக்ஸிட் ஏர்லி. ஸோ இது நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த சீன்ல எடுத்துக்கோங்களேன். இப்போ இந்த அடி வாங்கினோடனே சிட்டி யாரு தாசனா இதுன்னு கேட்டோடனே 2-3 தப்பா வேலை கேட்டு கடையாண்ட வந்தாப்பா, நான் இல்லன்ட்டேன். இப்ப கைய உடைஞ்ச நேரத்துல நமக்காக அடி வாங்கலாம். ஓகே, அப்ப நின்றுருக்காங்க தெரியும். நம்ம நினைச்சுக்கணும் அதை உட்கார்ந்து அவன் 3 தடவை. இப்ப நம்ம எடுத்திருந்தா எனி அதர் நூபி ஃபில்ம் மேக்கர்ஸ் எடுத்திருந்தா கன்ஃபார்ம் சீன் வச்சிருப்போம். ஆமா, இதெல்லாம் பெருமையா? கடமை. இந்த 10 நிமிஷம் இவங்க சொன்னது, இந்த ப்ரொஃபஷனல் சொன்னது நம்ம வந்து ஒரு 20 நிமிஷம் ஈஸியா எடுத்துருப்போம். 20 நிமிஷம் இருக்கும். ஸோ இதே தான் நீங்க பாத்தீங்கன்னா கோ படத்துல அதே மாதிரி ஜீவா சார் வந்து இந்த பிரஸ் ரிப்போர்ட்டர், பேங்க் ராபரி நடக்கும், வில்லன் இன்ட்ரோடியூஸ்ட், வில்லன் குரூப் இன்ட்ரோடியூஸ்ட், ஹீரோ குரூப் இன்ட்ரோடியூஸ்ட். சூப்பர் சூப்பர். இவ்வளவுதான் நினைப்போம் எல்லா படம் மாதிரியும். ஆனா நடுவுல ஹீரோயின் வந்து தடுப்பாங்க. கரெக்ட். வாவ், வெரி நைஸ். தினா அஞ்சல் அது இது எல்லாமே இன்ட்ரோடியூஸ்ட். எவ்ரிதிங் இஸ் பெர்ஃபெக்ட். It was perfect. Perfect. Everything down to the last minute details. And இந்த நேரத்துல நம்ம ரைட்டர்ஸ் கூட அப்ரிஷியேட் பண்ணோம். அதுக்கு தான். சோ அலாங் வித் கேவி ஆனந்த் சார் நம்ம வந்து சுபா 2 பேர் இருக்காங்க. சோ அந்த ரைட்டர்ஸையும் நிஜமா அப்ரிஷியேட் பண்ணோம். சுபா அப்படின்றது வந்து ஒரு டியோ ரைட்டர்ஸ். அவங்களோட பேர் என்னன்னா சுரேஷ் அண்ட் பாலகிருஷ்ணன். ஸோ சுபா இவங்க 2 பேரும் இருக்காங்க. நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க இவங்கள. ஸோ இவங்க வந்து சின்ன வயசுலேருந்து இவங்க 2 பேரும் காலேஜ் மேட்ஸா இருக்கும் போதுலேருந்து டிடெக்டிவ் ஷார்ட் ஸ்டோரிஸ் அண்ட் நாவல்ஸ் எழுதிருக்காங்க. ஸ்பெஷலிஸ்ட் அதுல மட்டும் தான். செம்ம டீடைல் இது. கிட்டத்தட்ட 450 ஷார்ட் நாவல்ஸ், 400 ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதிருக்காங்க. எனக்கு என்னன்னா, நம்ம வந்து ஒரே ஒரு தீமை திருப்பி எழுதிட்டே இருந்தா அது என்னதான் புதுசா சொல்ல முடியும், என்ன புதுசா பண்ண முடியும், விரக்தி வந்துடும், மைண்ட் வேலையே பண்ணாது. இவங்க அதுலயே ஸ்பெஷலைஸ் பண்ணி கெத்தா பண்ணிருக்காங்க. எக்ஸாக்ட்லி. இவங்க ராஜன் டிகேவோட ஓல்டு வெர்ஷன்ஸ், முன்னாடி இவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி. அண்ட் டயலாக்ஸ் நீ பார்த்தனா சுபா அவங்க தான் 2 பேரும் சேர்ந்து எழுதிருக்காங்க. பியூட்டிஃபுல் ரிசர்ச், பியூட்டிஃபுல் டயலாக்ஸ். நம்ம ஃபேமஸா இருக்கிற டயலாக்ஸ் எல்லாம் பார்த்தா பையன் பிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். லட்டுல வச்சேன்னு நினைச்சேன், நெட்டுல வச்சேன், அதுவும் செம்ம ஃபேமஸா போயிட்டு இருக்கு. நம்ம பப்ஜி ஷார்ட் ஃபிலிம்ல கூட அந்த சாயலை யூஸ் ஆமா. லட்டுல வச்சோம்னு நினைச்சியாடா? நட்டுல வச்சோம். ஓ வாவ். ஸோ நீங்க எவ்வளவு முக்கியம் டயலாக்ஸ் அண்ட் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கேருந்தே தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் சுபா இந்த 2 பேரும் கொலாபரேட் பண்ணது சங்கர் சார் கூப்பிட்டுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொரு படம் வந்து தனி ஒருவன். நீங்க அவங்களுடைய ஃபில்மோகிராஃபிஸ் பாருங்க, என்ன லெவல் ஆஃப் ரைட்டர்ஸ், என்ன லெவல் ஆஃப் டீடைல் அப்படின்னு சொல்லிட்டு. வேற லெவல் ரைட்டர்ஸ். அண்ட் ஸ்பீக்கிங் ஆஃப் தனி ஒருவன், தனி ஒருவன்லயும் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டைட்டில் சாங் ஒன்று வரும். தனி ஒருவன் நினைத்து விட்டால் இந்த உலகத்தில் தடைகள் இல்லை. சோ அப்போ அங்கேயும் நமக்கு மூட் செட் பண்றாங்க, தீம் செட் பண்றாங்க. அண்ட் வேலைக்காரன் படத்துல கேட்டலிஸ்ட்ல ஆரம்பிக்கும். அந்த ஒரு பையன் வந்து காரை கிரிக்கிட்டே. ஆமா ஆமா ஆமா. So there are various ways to open a film, guys. மாஸ்டர்ஸ்லாம் என்னமா பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இல்ல இவங்க சுத்துறாங்க ட்ராலியை போட்டுட்டு. இல்ல இதுக்கு அப்புறம் வரும். ஸோ லோ எஃபிஎஸ் ஷாட் ஆர் ஹை ஷட்டர் ஆங்கிள் ஷாட் அது. ஸோ இதோட பிடிஎஸ் நம்ம பார்த்தாலே எங்க தெரியும். இந்த ஷாட் பாருங்க, ட்ராலி ஷாட், எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் தள்ளி 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 இப்படி போ இப்படி போ இப்படி போ பின்னாடி போ அப்படி இருக்கிற ஒரு 50 பேர் சுத்தி சுத்தி இப்படி இப்படியும் போயிட்டே இருப்பாங்க. ஆமா, அதுவும் எப்படி போறாங்க பாருங்க கைஸ். ஜஸ்ட் அவங்களும் சுத்திட்டு தான் இருப்பாங்க, அவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க. கரெக்ட். அவங்களுக்கு ஒரு லட்சியமே கிடையாது லைஃப்ல. இங்க பாருங்க அதோட ஷாட் எப்படி இருக்குன்னு. வாவ், சினிமா மேஜிக், அப்சல்யூட் சினிமா, திஸ் இஸ் சினிமா. லைக் இந்த ஷாட் பார்க்கும்போது நம்ம படத்துலயும் ஒரு ரொட்டேட்டிங் ஷாட் எடுத்தோம். ஆமா, அது வந்து எங்க ஹைதராபாத்ல எடுக்கும்போது ஒரு மெயின் ஜங்ஷன்ல ஒரு கோவில் பக்கத்துல போய் எடுத்தோம். அது வந்து எக்ஸ்ட்ராஸ் எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கிடையாது, நிஜமா அழகுதான்.
இங்க வந்து பரவாயில்ல எல்லாம் கண்ட்ரோல்டா இருக்கும். அங்க வந்து நிஜமாவே கிம்பிளை பிடிச்சி சுத்திட்டு இருந்தான். அப்படியே எல்லாரும் பக்கத்துல வந்தாங்க, நடுவில் தள்ளு கேமரோட ஆடியோ கேட்டதுன்னா உங்களுக்கு மரண காமெடியா இருக்கும் அது. ஸோ இந்த ஷார்ட்ல நம்ம இந்த லோ ஷட்டர் இதெல்லாம் பேசும்போது இவங்க யூஸ் பண்ண கேமரா பத்தி பேசலாம். அதுல ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நியூஸ் இருக்கு. ஸோ இந்த படத்துக்கு யூஸ் பண்ண கேமரா வந்து ஆரிஃப்ளெக்ஸ் 435 எக்ஸ்ட்ரீம். ஸோ இந்த கேமரா வந்து ஒன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் கேமராஸ் அந்த டைம்ல. ஸோ இந்த கேமரா பார்த்தோம்னா ஒரு 435 அப்படின்னு இருக்குல்ல, அதுல என்ன மீனிங்னா 4 இஸ் த வெர்ஷன் 4. இதுக்கு முன்னாடி இருந்த கேமரா வந்து ஆரிஃப்ளெக்ஸ் தேர்ட் வெர்ஷன் 35 தேர்ட் வெர்ஷன். பட் 35 இஸ் நத்திங் பட் 35mm ஃபிலிம், ஸ்டாக் ஃபிலிம் யூஸ் பண்ற கேமரா அது. ஸோ அதுக்கான கேமரா. அண்ட் இந்த கேமரால ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது வந்து ஒரு ஆரி மோஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இதுல. அது வந்து எக்ஸ்ட்ரீம்லி ரேம்ப் ஸ்பீட் பண்ணும். ஸோ 0.1 FPS அந்த ரேஞ்சில் வந்து ஷூட் பண்ண முடியும் ஷார்ட்ஸ்லாம் டில் 150 FPS. ஸோ இட்ஸ் லைக் எக்ஸ்ட்ரீம்லி வெர்சடைல் கேமரா. நான் சினிமா கேமரால இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நான் இந்த மாதிரி ஏன்னா இப்போ கூட சினிமா கேமரால போட்டோ எடுக்க முடியாது, சம் கேமராஸ்ல டெலீட் கூட பண்ண முடியாது, வியூ பண்ண முடியாது. அப்போ ஆரியோட கேமரால இது இருந்திருக்குன்னு போது ஷாக்கிங்கா இருக்கு. ஆமா. அண்ட் இந்த கேமராவை மெயினா அவங்க எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒன் ஆஃப் தி ஸ்பெஷல் ரீசன்ஸ் யூஸ் பண்றதுக்கு காரணம் இந்த படத்துக்கு கிடையாது, பட் யூஸ்வலி ஹாலிவுட் யூஸ் பண்றது எதுக்குன்னா இந்த ஸ்டாப் மோஷன் ஆர் கோ மோஷன் சொல்லுவாங்க. ஸ்டாப் மோஷன் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு போட்டோவை அடுத்தடுத்து பிளே பண்ணுவாங்க. பட் கோ மோஷன் அப்படின்னா சேம் ஸ்டாப் மோஷன் திங் பட் வித் அ மோஷன் பிளர். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஷட்டர் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு போகும்போது கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுப்பாங்க. எதுக்கு? ஆப்ஜெக்ட்டுக்கு எது மூவ் ஆகுதோ. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் மூவ்மெண்ட் கொடுக்கும்போது மோஷன் பிளரோட சேர்ந்து ரெக்கார்ட் ஆகும். இந்த கேமரா 0.1 FPS வரைக்கும் ஷூட் பண்ணுன்றதுனால அதுல ஷூட் பண்ணிருக்காங்க. எம்ஆடி ஆக்சுவலி இப்போ வந்து நம்ம எடுக்கணும்னா எதை வேணா சாஃப்ட்வேர்ல ஒரு லேயர் போட்டு மோஷன் பிளர் வர மாதிரி நம்ம ஆக்கிடலாம் ஈஸியா. சாலா நீ யாருடா? ஸ்பீக்கிங் ஆஃப் கமலேஷ்னாலே நமக்கு A2D தான் ஞாபகம் வராரு. நமஸ்கார் தோஸ்தோ, அந்தர்க்கு நமஸ்காரம். A2D நந்தா ப்ரோ, தேங்க்யூ. போன வீடியோல மென்ஷன் பண்ணதுக்கு நிறைய பேர் கமெண்ட்ஸ் அண்ட் மெசேஜ்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். இப்போ இந்த போட்டோ வந்து ஆக்சுவலா DHG மாஸ்டர் டீப் மாதிரி இருக்கிறது. இதை தவிர்த்துட்டு இந்த EFXன்னு சொல்லிட்டு VFX பத்தி வீடியோ போடுவாங்க, அவங்களுமே இது வந்து டீப் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் நந்தா ப்ரோ வாட்ஸ்அப் செக் பண்ணுங்க. அண்ட் கைஸ் 250K சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது நமக்கு வந்திருக்கு. Thank you so much guys. உங்களுடைய சப்போர்ட்னால தான் எல்லாமே. Keep supporting. இங்க தான் நமக்கு இன்னொரு முக்கியமான BTS கிடைச்சிருக்கு. அயன் படத்தோட போட்டோ ஷூட் BTS. என்ன சொல்றீங்க? முதுகுலம்லாம் தெரியுதுடா. பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு போட்டோ ஷூட் பண்றாங்க. பேசிக்கலி இட்ஸ் a நார்மல் போஸ்டர் ஷூட், போட்டோ ஷூட்ஸ் எல்லா படத்துலயும் பண்ணுவாங்கல்ல. ஆனா அங்கதான் ட்விஸ்ட். இப்போ இங்க பாருங்க, எவ்வளவு பெரிய பைக் ரிக்கு, ஸ்பெஷல் ரிக்கு, இந்த மாதிரி ஒரு ரிக்கு. அடுத்து பாரு, அதை வந்து ஒரு ட்ராலியில வச்சுட்டு அதை கட்டிட்டு ஃபேனோட போறாங்க. வாவ், அந்த காலத்துல போட்டோஷாப் இல்ல போல இருக்கு. அதுதான் ஒரு சாஃப்ட்வேர் இல்லையா, இதுக்கு எல்லாம் பிராக்டிகலா பண்றாங்க. எல்லாத்தையும் பயங்கரமா பிராக்டிகலா எடுத்துருக்காங்க. சரி இவ்வளவு பண்ணிருக்காங்க, ஓகே ஏதோ பின்னி மேல் மாதிரி உள்ள பண்றாங்கன்னு நினைப்போம். இதுக்கப்புறம் வரத பாருங்க. இது எப்படினே தெரியல. இது வந்து நிஜம் சீன் எடுக்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஒரு டிஃபிகல்ட்டா வச்சு பண்றாங்க. இதோட கண்டினியூஷன் நீங்க இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு லெவல் ஏறிட்டே போகுது. இங்க பாருங்க, ஓ மை காட், என்னையா இது? நிஜமா ஓட விட்டு பின்னாடி நெருப்புலாம் வெடிக்கிறாங்க ரியல் லொகேஷன்ல. இப்போ நம்ம வந்து ஒரு ஒயிட் பேக்ரவுண்ட்ல எடுத்து ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, மிலிட்டரி ஜோன் எல்லாத்துக்குள்ளயும் போயிடலாம். ஆனா அங்க வந்து நிஜமா பண்ணிருக்காங்க. பைக்ல இங்க பாருங்க, ரொம்ப அநியாயம் இதெல்லாம். ஆனா இதெல்லாம் நம்ம பாத்துருக்கோமான்னு தெரியல போஸ்டர்ல. பட் எவ்வளவு எஃபர்ட் போட்டிருக்காங்க இந்த போஸ்டர் ஷூட்டுக்காக. அட பாவிங்களா. சோ எவ்ரிதிங் இஸ் பிராக்டிகல். நோலன் அதுதான் நானும் சொல்லுவேன். செம சந்தோஷப்படுவார் இதை பார்த்தா. வெரி குட்ரா, கை கொடு. ஓ, ஹேண்டில் கேமரால எவ்வளவு குட்டியா இருக்கு ஃபிலிம் கேமரா. ஆமா, ஒயர் வேற இருக்கு. சோ மானிட்டருக்கு போற ஒயர். இது நான் நைட் சீக்வென்ஸ் நினைச்சேன். நைட் தான் எடுத்திருப்பாங்க, வெள்ள பகல் தான் இருக்கு பாரு. ஆக்சுவலி ஸ்பீக்கிங். உட்காருவே. நீங்க ரெண்டு பேரும் மொதல்ல பால்ல கை நீட்டு ஷூட் வந்து பட்ட பகல்ல பண்ணிருக்காங்க. அதனால பயங்கரமா பண்ணிருக்கானுங்க. பயங்கரமா பண்ணிருக்கானுங்க அதுன்னு சொல்லும் போது இட்ஸ் அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட். ஏன்னா இவ்வளவு நேரம் நம்ம சார்னு பேசிட்டு வந்திருக்கோம், வேற எங்க சேனல் நீங்க பார்க்க முடியாது. ஸோ இதெல்லாம் சொல்லும் போது அவ்வளோ பயங்கரமா பண்றாங்க மனுஷன், பண்றாங்கடா அப்படின்னு சொல்றதெல்லாம் அவுட் ஆஃப் ரெஸ்பெக்ட். டான் போடாதீங்கடா, இது போடாதீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாதீங்க. சூர்யா சார் ஃபேன்ஸுக்குலாம் ஒரு சம ட்ரிபியூட். இதெல்லாம் பார்த்த எல்லா மூவிஸ்லயும் படத்துக்கு உபயோகமா லைக். ஆமா கரெக்ட். அங்க நீடட் அந்த கேரக்டர் ஸ்மகிள் பண்ணும்போது எப்படிதான் பண்ணுவாரு. ஸோ பயங்கரமா இருந்தது.
இதை பார்க்கும்போது நான் தெரிச்சிட்டேன். நானும் என்னடா இது எப்படா இது பண்றீங்க அப்படின்னு. பிகாஸ் ஏதோ ஒரு கல்யாண மண்டபம் நினைக்கிறேன். இது அப்படிதான் இருக்கு பாக்க. மேரேஜ் ஹால், ஒரு ஹால். அந்த ஹாலை ஏர்போர்ட்டா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் ஒரு பேக் டிராப் ஸ்டாண்ட்ல அந்த போர்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸ்டாண்ட் கூட உங்களுக்கு ஃப்ரேம்ல தெரியாது, அந்த அளவுக்கு கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ரியல் ஏர்போர்ட்ல எடுத்திருக்காங்க அவரோட இன்ட்ரோடக்ஷன். நீங்க சீன்ஸ் பாத்தீங்கன்னா ரைட், ஏன்னா ரொம்ப பேக்ரவுண்ட்லாம் தெரியுது. பட் இது வந்து நம்ம பேசின மாதிரி பேட்ச் ஒர்க் தான். எக்ஸாக்ட்லி, கடைசியா ஷூட் பண்ணிருப்பாங்க, கடைசியோட லாஸ்ட்ல பண்ணிருப்பாங்க. ஏன்னா நிறைய இது போடணும், மேக்கப் கெட்டப்ஸ்லாம் போடணும். ஆல்சோ இங்க பாருங்க அந்த சாங்ல வர ஒரு சீன் இது, கிரீன் ஸ்கிரீன் பலபலக்கிற அந்த சாங்ல வர. ஸோ எல்லாத்தையுமே பேட்ச் ஒர்க்ஸ் எல்லாமே இங்க முடிச்சிருக்காங்க ஒரே டேல. ஸோ எஸ் கைஸ், வித் திஸ் அயன் மூவி வேற லெவல்ல இருந்தது, நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். அண்ட் அயன் படம் பார்க்கும்போது நீங்க எந்த தியேட்டர்ல பாத்தீங்க, அந்த நாஸ்டாலஜிக் திங்ஸ்லாம் கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் தவிர நாங்க ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தோம்னா கூட அதை நீங்க கமெண்ட்ஸ்ல ஆட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். ஆஃபர் இருக்கு செப்டம்பர் 5th டீச்சர்ஸ் டேக்காக 30%. இந்த லிங்க் உள்ள போயிட்டு இந்த கோடை நீங்க போட்டீங்கன்னா 30% ஆஃபர். See you guys in the next video. Bye bye guys, love you.